கிரியேட்டிவ் என்டர்டெயின்மெண்ட் தனஞ்சயன் வழங்கும் லிஜமோல் ரோகிணி வினீத் நடிப்பில் இயக்குனர் ஜெயபிரகாஷின் காதல் என்பது புதுவுடைமை பிப்ரவரி 14 முதல். He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன். மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். இப்போ வேலண்டைன்ஸ் டே நாளைக்கு வருது. உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு இந்த ஒரு விஷயத்த மட்டும் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அது என்ன விஷயம்? இந்த ஒரு விஷயம் தான் ஒன்றும் இல்லை, சண்டை போடாமல் இருந்தால் போதும். சண்டை மட்டும் போடக்கூடாது. எப்போ பாரு சண்டை தான், ஃபுல் டைம் சண்டை தான். அந்த சண்டை மட்டும் இல்லைன்னா போதும். இது எப்பயாவது அவள் கண்ணில் போய் சேரணும். சேர்ந்தா இதை பார்த்தாவது சண்டை போடாமல் இருக்கணும், அவ்வளோதான். பிக்கப் அதான் ஆல்ரெடி பிக்கப் பண்ணியாச்சு, அப்புறம் எதுக்கு பிக்கப் லைன்? இல்லை பிக்கப் லைன்லாம் இல்லை, பிக்கப் பண்ணியாச்சு. ஆனால் இதுதான் சண்டை போடாமல் இருக்கணும், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. வேலண்டைன்ஸ் டே அதுவுமா உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் உங்களுக்கு இந்த ஒரு விஷயத்த மட்டும் பண்ணவே கூடாது அப்படின்னா அது என்ன விஷயம்? கேர்ள் ஃப்ரெண்டு தான் சொல்லுங்கள், கேர்ள் ஃப்ரெண்டு சொல்கிறீங்க. கேர்ள் ஃப்ரெண்டே இல்லைங்களுக்கு வேறு. சரி, இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு யாராவது கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, அதனால நீங்கள் ஒரு பிக்கப் லைன் நல்லது தான் எங்களுக்கு. இரவில் வருவது அம்மாவாசை, உன்னை எண்ணி பிரிப்பது உங்கள் அம்மா ஆசை. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? காதில் ஒரு கண்ணாடி, அதை உடைப்பவன் கில்லாடி. இப்போ நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்க, உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்கணும்னா என்ன மாதிரி டைப்பில் உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும்? கேர்ள் ஃப்ரெண்டு கிடைச்சாலே போதும் மேடம். நீங்கள் என்ன மாதிரி கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறீங்க? கேர்ள் ஃப்ரெண்டு கிடைச்சாலே போதும் மேடம். 90s தானே நீ, தெரியுதுடா. பொம்பளை தெரிஞ்சுக்கிறீங்க. நம்மளுக்கு பேச்சடங்குற மாரி பொண்ணா போகிறோம், நம்ம ஃபேமிலிக்கு ஏற்ற மாரி பொண்ணாக இருந்தால் ஓகே மேடம். நல்லா ஜாலியாக இருந்தால் போதும், அதுமாரி இருந்தால் ஓகே மேடம். வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் இந்த ஒரு விஷயத்த மட்டும் பண்ணக்கூடாது அப்படின்னா அது என்ன விஷயம்? அதுக்கு முதல்ல தோண்டணும், அதுக்கப்புறம் தான் பில்டிங் கட்டணுன்ற மாதிரி கேர்ள் ஃப்ரெண்ட் ஃபஸ்ட்டு இருக்கணும். நான் கற்பனையாக சொல்லவா? கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தால் என்னென்ன பண்ணணும்னு சொல்லணுமா? என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லணும். வேலண்டைன்ஸ் ஐயோ நம்ம மைண்ட் அங்கே போகுது. சரி, என்ன பண்ணணும்னு சொல்லலாம். என்ன பண்ணணும்னா ஜாலியாக பார்த்துக்கணும் ப்ரோ. கூப்பிட்டு போய் எனக்கு ஒரு ப்ளே ஸ்டேஷன் வாங்கணும்னு ஆசை. ஆனால் நான் இப்போ வாங்கலாம், ஆனாலுமே நான் வாங்கக்கூடாது. வாழ்க்கையில் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு ஒன்று வந்ததுக்கப்புறம் அவங்க தான் அதை வாங்கி கொடுக்கணும். அப்போ தான் ப்ரோ ஸ்பெஷலாக இருக்கும். எப்பயுமே பசங்களுக்கு பிடிச்ச விஷயம் வாங்க முடியுதோ வாங்க முடியலையோ, அது அவங்க தனக்கு பிடிச்ச ஒரு நபர் ஒரு பொண்ணு வாங்கி தரப்போ அது பயங்கர ஸ்வீட்டாக இருக்கும் ப்ரோ. அது ப்ளே ஸ்டேஷன், மெயினாக ப்ளே ஸ்டேஷன் தான். எல்லா பாய்ஸும் கேளுங்க, கேர்ள்ஸ் வாங்கி கொடுத்தா சூப்பராக இருக்கும், ஜாலியாக விளையாடிட்டு இருப்போம். மற்றவங்க வாழ்க்கையில் விளையாட மாட்டாங்க ப்ரோ பசங்க. அப்போ அந்த மாதிரி இப்போ நீங்கள் சிங்கிள்ன்ட்டீங்க, அதனால இந்த வீடியோவை பார்க்குற யாராவது உங்களை பிடிச்சி போய் உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் சீக்கிரமே கிடைக்கலாம். கல்யாண காலை நிகழ்ச்சியில் அடுத்ததாவது வந்திருக்கவர், அதுக்காக அவங்களுக்காக நீங்கள் ஒரு சின்ன பிக்கப் லைன் மட்டும் சொல்லிடுங்க. பிக்கப் லைன் Karthik.Ramuduringa இன்ஸ்டா நேம். அதில் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு அனுப்பலாம் ப்ரோ. ஒரு க்ரௌடட் ஏரியாவில் ஒரு பொண்ணை நான் பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன் ப்ரோ. அந்த பொண்ணு அந்த க்ரௌடட் ஏரியாவில் இல்லை ப்ரோ, தட் ஒன் கேர்ள் இன் தட் க்ரௌடட் ஏரியா அப்படின்னு நான் ஒரு டெக்ஸ்ட் போட்டு அப்படி தட் ஒன் ஃபார் மீ இன் தட் க்ரௌட் அப்படின்னு போடுவேன் ப்ரோ. எனக்கு அவங்க மட்டும் இருந்தாங்கன்னா அதுதான் ப்ரோ எனக்கு க்ரௌடு, அப்படி ப்ரோ. இந்த ஒரு வீடியோவை பார்த்து பாருங்க, உங்களுக்கு எத்தனை டிஎம்ஸ் மட்டும் வரப்போகுதுன்னு இன்ஸ்டாவில் வெயிட் பண்ணிட்டே இருங்க, சீக்கிரமாக வரும். தெரியும் ப்ரோ, நீங்களே மெசேஜ் பண்ண மாட்டீங்க, அதுக்கப்புறம் ஏன் ப்ரோ அவங்க மெசேஜ் பண்ண போகிறாங்க. பட் இருந்தாலும் நான் அக்செப்ட் பண்ணிப்பேங்க. கைண்ட் ஹார்ட்டட் பர்சன் நான். பெண் வெறி இருக்கக்கூடாது என்னைக்குமே, கல்யாணம் அதுவே நடக்கும். வேலண்டைன்ஸ் டே உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் இந்த ஒரு விஷயத்த மட்டும் வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு பண்ணக்கூடாது அப்படின்னா அது என்ன விஷயம்? எனக்கு இந்த கொஷினே புரியல. என்கிட்ட இந்த கொஷின்லாம் கேட்டிருக்கீங்க. எனக்கும் வேலண்டைன்ஸ் டே சம்மந்தமே கிடையாது, சிங்கிள் தான். நீங்கள் என்கிட்ட இந்த கொஷினே தப்பு தான். இப்போ இந்த வீடியோ பார்த்து கூட உங்களுக்கு நிறைய ரெக்வஸ்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால நீங்கள் அவங்களுக்குலாம் ஒரு பிக்கப் லைன், ஒரே ஒரு பிக்கப் லைன். ஏதோ சும்மா சொல்கிறீங்க, நான் ஏதோ பேசுகிறேனுக்காக சொல்லக்கூடாது. நிஜமாலே வந்தால் பரவாயில்ல. பிக்கப் லைன்லாம் தெரியாதுங்க எனக்கு. அது தெரிஞ்சால் நான் ஏன் சிங்கிளாக இருக்க போகிறேன்? ஐயோயோ, அந்த லெவல்லாம் போனால் நான் மிங்கிளாக இருப்பேன். இவ்வளோ நேரத்துக்கு தனியாக பேசியிருக்க மாட்டேன். நீங்கள் என்ன போய் இப்படி கேட்குறீங்க? என் ஃபேஸ் கட்டை பார்த்தாலே தெரியலையா உங்களுக்கு நான் சிங்கிளாக மிங்கிளான்னு? இப்போ நாளைக்கு வேலண்டைன்ஸ் டே, உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் வேலண்டைன்ஸ் டே அண்டுமா இந்த ஒரு விஷயம் மட்டும் பண்ணக்கூடாது அப்படின்னா அது என்ன விஷயம்? கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தால் சொல்லலாங்க, இல்லைன்னா என்ன பண்ணுறது? சரி, ஓகே. இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு நிறைய ரெக்வஸ்ட் வரவும் வாய்ப்பு இருக்குது, அதனால் ஏதாவது ஒரு பிக்கப் லைன் மட்டும் சொல்லி முடிச்சிருங்க. ஐயோ, இப்படின்னு கேட்டால் என்ன பண்ணுறது? எனக்கு எல்லாம் வராதுங்க, சத்தியமாக தெரியாது. கண்மணி அன்போடு காதலன் நான் சேரும் கைதே, அவ்வளோதான். ஆமாம். உங்களோட ஃபியூச்சர் கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்ல விரும்புறீங்களா? நல்லா பார்த்துக்கோமா. இப்போ நாளைக்கு வேலண்டைன்ஸ் டே, உங்கள் பாய் ஃப்ரெண்ட் சப்போஸ் இருந்துச்சுன்னா உங்கள் பாய் ஃப்ரெண்ட் வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு இது மட்டும் பண்ணக்கூடாது அப்படின்னா அது என்ன? டாக்ஸிக்காக இருக்கக்கூடாது,
இவங்க கிட்ட பேசக்கூடாது அவங்க கிட்ட பேசக்கூடாது அப்படிலாம் சொல்லக்கூடாது. லிமிட் இருக்குல்ல, நம்ம எப்படி பழகுவோம்னு இருக்கு, அந்த இது இருந்தால் ஓகே அது நினைப்பேன். அப்படி ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தால் நாளைக்கு இதை நான் மேபி கேட்பேன். இப்போ நீங்கள் சிங்கிள்னு சொல்கிறதுனால உங்கள் பாய் ஃப்ரெண்ட்காக நீங்கள் ஒரு பாட்டு மட்டும் பாடுங்க, ஃப்யூச்சர் பாய் ஃப்ரெண்ட்காக. ஏ சண்டைக்காரா குண்டு மொழியில 2 உயிரை தேடி பாயுது. ஓகே, நாளைக்கு வந்து வேலண்டைன்ஸ் டே. உங்கள் பாய் ஃப்ரெண்ட் வந்து வேலண்டைன்ஸ் டே அதுமா இது மட்டும் பண்ணக்கூடாதுன்னா அது என்ன? லைக் மற்ற பசங்களோட பேசுறது ஐ கெஸ் நார்மல், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போ உங்களோட பாய் ஃப்ரெண்ட்காக ஏதாவது ஒரு பிக்கப் லைன் இல்லைன்னா ஒரு பாட்டு அந்த மாதிரி. பேரண்ட்ஸுக்கு மதிப்பு கொடுக்கணும். உங்களை நல்வழிப்படுத்துவாங்க. நீங்கள் எப்படி படிக்கணும், என்ன, எந்த லைன் சூஸ் எல்லாம் அவங்க கைட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணினாலே நல்ல ஒரு ஜாபுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் லவ் பண்ணுறீங்களோ, யாரை செலக்ட் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிறோ, அதெல்லாம் அவங்க அப்பா அம்மாவே ஒத்துண்டுருவாங்க. என்ன, அதுதான் முக்கியம் லைஃப்பில், படிப்பு அண்ட் தென் ஜாப். ஏன்னா இப்போ எதுவுமே நம்ப முடியல இல்லையா, இந்த காலம் போகிற போக்கெல்லாம் எல்லா லைஃப் ஸ்டைலே மாறின்னு இருக்கு. அதோட எனக்கு தெரிஞ்சதை நான் சொன்னேன். கரெக்டாக தப்பா எனக்கு தெரியாது, யங்ஸ்டர்ஸுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரியாது. அதுக்கு எங்கள் பெரியவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாங்களோ அதுபடி நடக்கணும், அவங்கள மீறி பேசக்கூடாது, அவர் உங்களை வழிநடத்துவார், அவரோட இன்கம்குள்ளே ஃபேமிலியை நடத்தணும் அப்படி சொல்லி கொடுப்பாங்க பெரியவங்க. நாங்கள் அதையே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். எங்கள் குழந்தைகளை அதுக்கப்புறம் அந்த காலங்களில் முடிஞ்சு எங்கள் குழந்தைகளை படிக்கும்போது அவங்களுக்கு விருப்பப்பட்டு படிக்க வச்சு அந்த மாதிரி கைட் பண்ணணும். இப்போ அடுத்த பேத்தியோ அவள் விருப்பப்படி படிக்கிறா. ஹாப்பியாக இருங்கோ லைஃப்பில். முதல்ல பேரண்ட்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ் வேணும், அண்ட் தென் இதெல்லாம் ஜாபு. அதுக்கப்புறம் உங்களோட பாய் ஃப்ரெண்டுக்கு வந்து இந்த ஒரு விஷயம் மட்டும் அவர் பண்ணக்கூடாது வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு அப்படின்னா அது என்ன? ஆக்சுவலாக வந்து பாய் ஃப்ரெண்ட்னா யாருன்னாலும் சொல்லலாமா? ரோஹித் சர்மா தான் என்னோட பாய் ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். அவர் என்ன பண்ணக்கூடாதுன்னா, மற்றவங்க கொடுக்குற அந்த விமர்சனங்களை வந்து எடுத்துக்கக்கூடாது. அதில் பாசிட்டிவாக இருந்தால் எடுத்துக்கலாம், நெகட்டிவாக இருந்தால் அது சில விஷயம்னா அவர் திருத்திக்கலாம். ஆனால் அதை வந்து மைண்டில் எடுத்துக்கூடாது. அவர் பொதுவாகவே எடுத்துக்க மாட்டார். அதை இன்னும் அவர் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து லாஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா T20 வேர்ல்டு கப் முடிச்சதுக்கு அப்புறமா அவருக்கு நிறைய மேட்ச் வந்து அவர் சரியாக ஆடலன்னு சொல்லி நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. அவர் உடலை வச்சு கிண்டல் பண்ணாங்க, ட்ரோல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவர் பேட்டிங் ஸ்டைல் மாறிடுச்சு, நல்லா இல்லை அப்படிலாம் சொல்லி அவரை கிண்டல் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஆனால் அதுக்கு வந்து தக்க பதிலடி கொடுத்தாரு. இப்போ வந்து இங்கிலாந்து மேட்ச்சில் செகண்ட் ஓடிஐயில் வந்து கொடுத்தாரு. ஸோ செம்மையாக ஆடினார், செம்ம பயங்கரமாக ஆடினார். ஸோ அதே மாதிரி இப்போ சாம்பியன்ஸ் ட்ராஃபி வருது. ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு வந்து நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அந்த கிரிட்டிசைஸை ஃபன்னாக எடுத்துக்கிட்டு அவர் நல்லா பேட்டிங் பண்ணணும். அவர் இப்போ எப்படி ஆடுறாரோ, அவர் 45 ஏஜ்னாலும் சரி 50 ஏஜ் வரைக்கும் ஆடணும்னு சொல்லிட்டு என்னோடய ஆசை. ஸோ அவருக்காக அதை சொல்லுவோம், கிரிட்டிசைஸை வந்து எடுத்துக்காதீங்க. அது உண்மைன்னா ஓகே மாற்றிக்கலாம், கொஞ்சம் பொய்னா சிரிச்சுட்டு விட்டுணும் அப்படின்னு சொல்லுவேன். கரண்ட்னா ஒயரு, ரோஹித் சர்மானா ஃபயரு, மேட்ச்னா டாஸு, ரோஹித் சர்மானா மாசு, ஃப்ளவர் ஆர் மெனி பட் ரோஸ் இஸ் ஸ்பெஷல், டேஸ் ஆர் மெனி பட் சண்டே இஸ் ஸ்பெஷல், கிரிக்கெட் பிளேயர்ஸ் ஆர் மெனி பட் ரோஹித் சர்மா இஸ் ஸ்பெஷல். இப்போ நாளைக்கு வந்து வேலண்டைன்ஸ் டே. உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து வேலண்டைன்ஸ் டே அதுவுமா இந்த ஒரு விஷயம் மட்டும் பண்ணக்கூடாது அப்படின்னா அது என்னவா இருக்கும்? சரி, ஆக்சுவலாக நான் வந்து சொல்ல போனால் ஒன் சைடாக வந்து க்ரஷ் இருக்குது. ஆனால் நாளைக்கு வந்து அது சொல்ல முடியுமான்றது எனக்கு தெரியல. அது தகுந்த சந்தர்ப்பம் தான், அதுக்கான வாய்ப்புகள் இருந்தால் ப்ரப்போஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஆனால் அது எந்த அளவுக்கு போகும்னு தெரியல. ஜஸ்ட்டு பார்ப்போம். உங்களோட அந்த ஒன் சைட் க்ரஷ்ஷுக்காக நீங்கள் ஒரு பாட்டு இல்லைன்னா ஒரு பிக்கப் லைன் சொல்லுங்கள். காதலிடும் தீர்வு எழுதி காத்திருந்த மாணவன் நான். அது அப்போல்லாம் வந்து லவ் பண்ணலாம் சொன்னால் நல்ல பொண்ணு நல்ல பையன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்போலாம் நீ லவ் பண்ணலையா அப்படின்னா நீ என்ன பூமரா, நீ என்ன கிரிஞ்சா அப்படிலாம் சொல்லி அப்படி தான் இப்போ இருக்க மென்டாலிட்டி இருக்குது. இப்போ இருக்க எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா லவ் பண்ணால் கெத்துன்னு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையான கெத்து என்னென்னா, அந்த லவ் பண்ண பொண்ணையோ இல்லை அந்த லவ் பண்ண பையனையோ எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் விட்டு கொடுக்கக்கூடாது. அப்படியே ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் அவங்க விட்டுட்டு போனாலும் அவங்கள பற்றி தப்பாக பேசக்கூடாது. நாளைக்கு வந்து வேலண்டைன்ஸ் டே. உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து வேலண்டைன்ஸ் டே அதுமா இந்த ஒரு விஷயம் மட்டும் பண்ணக்கூடாது அப்படின்னா அது என்னவா இருக்கும்?
ஆக்சுவலாக செம்ம கொஸ்டின் கேட்டிங்க, ஆனால் கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாது. சரி, இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, அவங்களுக்காக ஒரு பிக்கப் லைன் எல்லாம் பாட்டு பாடுங்க. பிக்கப் லைனா இல்லை, ஆக்சுவலாக இப்போது அந்த மூடில் நான் இல்லை. சிங்கிளாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குதான் நினைக்கிறேன். ஏன் பிரேக்கப் ஆச்சா இப்போ தான் லேட்டஸ்ட்டாக? பிரேக்கப்லாம் ஆகலை. ப்ரீவியஸாக ஸ்கூல் படிக்கும்போது ஒரு சின்ன லவ் ஸ்டோரி இருந்திருக்கு. அவங்களுக்காக வந்து ஏதாவது சொல்லுங்க. அவங்க யாருன்னு கூட மறந்து போச்சு. உங்களுக்கு பாட்டு பாடணுமா? ஒரு வண்ணத்து பூச்சி எந்தன் வழி தேடி வந்தது, அதன் வந்தங்கள் மட்டும் எந்தன் விரலோடு உள்ளது. தீக்குள்ளே விரல் வைத்தேன், தனித்தீவில் கடை வைத்தேன், மணல் வீடு கட்டி வைத்தேன், தேவதையை கண்டேன் காதலில். ஓகே. இப்போ வந்து நாளைக்கு வேலண்டைன்ஸ் டே. ஒரு பாய் ஃப்ரெண்ட் ஒரு கேர்ள் ஃப்ரெண்டுக்கு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் பண்ணக்கூடாது வேலண்டைன்ஸ் டே எதுவுமா அப்படின்னா அது என்ன? அவங்க வந்து டைம் கொடுத்துருப்பாங்க, இந்த டைம் வரணும், அந்த மாதிரி அந்த டைம் வந்து மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் வந்து ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க, அவங்க தான் ஃபுல் லைஃப் பார்ட்னரே அவங்க தான் நினச்சி ஒரு ட்ரீமில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம வந்து இப்போ நான் வரேன், என்ன பிஸியாக இருந்தாலும் அது ஒரு ஸ்பெஷல் டே, அதுக்காக வேர்ல்டு ஃபுல்லாக அதுக்காக கொண்டாடுறாங்க. அதனால் அது வந்து மிஸ்யூஸ் பண்ணாமல் எல்லாரும் அவங்க கேர்ள் ஃப்ரெண்டோட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ட்ரஸ்ட்டாக இருக்கணும், சந்தேகம் அந்த இதெல்லாம் இருக்கக்கூடாது. வீடம் வாடகை வாங்கி வீலை வீட்டினில் குடி வைக்கலாமா? நான் வாழும் வீட்டுக்குள் வேறாரும் வந்தாலே தகுமா? தேன்மலை தேக்கது நீதான், இந்த தோள்களில் இடம் தரலாமா? நான் சாயும் தோள் மேல் வேறாரும் சாய்ந்தாலே தகுமா? முன்பே வா என் அன்பே வா, உயிரே வா உயிரே வா, முன்பே வா என் அன்பே வா, பூ பூவாய் பூ போல் வா. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே ஆல் ஆஃப் யூ. கிரியேட்டிவ் என்டர்டெயின்மெண்ட் தனஞ்சயன் வழங்கும் லிஜமோல் ரோகிணி வினீத் நடிப்பில் இயக்குனர் ஜெயபிரகாஷின் காதல் என்பது புதுவுடைமை பிப்ரவரி 14 முதல். ஹி இஸ் பிரில்லியன்ட், ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன். மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும்.